பிரைஸ் தி லார்ட். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற தலைப்பின் கீழாக, மோசேயின் தலைமையின் கீழாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. இப்போ மோசே மரித்து போனார். அவருக்கு பிறகு யோசுவா தலைவராகிறார். யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது, யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. யோசுவா 6:1, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஸோ அடைக்கப்பட்ட எரிகோ. இப்போ இதை தாண்டி தான் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க அவங்க பிரயாணம் பண்ணணும். ஸோ அடைக்கப்பட்டிருந்த இந்த எரிகோ திறக்கப்படணும். அதனால யோசுவா ஒரு ஜெப வீரன், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதன்படி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அவ்விதமாக ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதே அதிகாரம் 10ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இப்போ நம்ம பொதுவா எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததுன்னா, அவங்க எல்லாம் துதிச்சாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, அதனால கோட்டை விழுந்துட்டுன்னு சொல்லி. அது உண்மைதான், அது பாதி பதில் தான். அதில் என்ன சொல்லிக்குன்னா, நான் சொல்லும் நாள் மட்டும் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது, அமைதலா இருக்கணும், அமைதலா இருக்கணும், ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. இது 10ஆம் வசனம். 20ஆம் வசனம் பாருங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்துக்கு ஏறி போய் பட்டணத்தை பிடித்தார்கள். அப்போ அமைதலா இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரல. யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தாங்க. பொதுவாக பெண்கள் தான் கொஞ்சம் பேசக்கு கஷ்டப்படுவாங்க, இல்லை பேசாமல் இருப்பதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆண்கள் அமைதலாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த இதை எரிகோவை முழுசும் என்ன சொன்னோம், சுத்தணும். முதல் 6 நாளும் ஒரு முறை சுத்தணும், 7ஆம் நாள் 7 முறை சுத்தணும். அப்போ ஆண்களுக்கு கொஞ்சம் முறுமுறுப்பு வந்திருக்கும்ல, ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வாயிலிருந்து பேசக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அவங்க பேசவே இல்லையா. பார்த்துக்கோங்க, 6 நாட்கள் ஒவ்வொரு முறை சுத்திட்டாங்க. 7ஆம் நாள் 7 முறை அமைதலாக சுத்தி வரும்போது தான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது எக்காலங்களை ஊதுனாங்க, அந்த கோட்டை விழுந்துன்னு சொல்லி. அப்போ நமக்கும் எரிகோ போல பயங்கரமான சோதனைகள் நமக்கு முன்னால வரலாம்ல. நம்ம கூட பாட்டு பாடுவோம்ல, எரிகோ போன்ற முதல் வந்தாலும் நாங்கள் கலங்க மாட்டோம்னு சொல்லி. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை துதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நாவினால முறுமுறுக்க கூடாது, கேள்விகள் கேட்கக்கூடாது, மௌனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பல மொழிகள் பேசுனாங்க. அரபிக், அடுத்தது எப்ரேயு, நாங்கள் என்ன ஒரு மொழியை பேசுனாங்க. என்ன மொழின்னா மௌன மொழி. மௌன மொழி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல என்ன சொல்லிக்குது, இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவருக்கு விரோதமாக நிறைய பொய் சாட்சிகள்லாம் சொல்லும்போது பிரதான ஆசாரியன் கேட்கிறாரு, நீ ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இயேசுவோ பேசாமல் இருந்தார். அதே போல மார்க்கு 15:3ஆம் வசனம், பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை, மௌனமாயிருந்தார், பேசாமல் இருந்தார். நீங்களும் நானும் கூட துதிக்கிறோம், உண்மைதான். பிரச்சனைகள் வரும்போது பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் மௌனமாக இருக்கிறோமா? நம்ம வீட்டில் சண்டை போடுறோம், ஆண்டோட்டையே நம்ம முறுமுறுக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் இதை நம்ம மனதில் வைத்து
எரிகோ கோட்டை பயங்கரமான பிரமாதமான ரதங்கள் அந்த கோட்டைக்கு மேல ஓடுமா. அவ்வளோ பெரிய விசாலமான சுவர்களை உடைய அந்த எரிகோ கோட்டை அப்படியே தாழ விழுந்துடுச்சு. 2 காரியம். ஒன்று துதித்து ஆர்ப்பரித்தாங்க, அடுத்தது மௌனமாக இருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாக இருக்கும்போது நமக்கு ரோதமாக வர்ற என்ன காரியங்களாக இருந்தாலும் அது பெரிய கோட்டையாக இருக்கலாம், பெரிய மதிலாக நமக்கு முன்பாக வந்து நிற்கலாம். நீங்கள் அமைதலாக இருந்து பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உதவி அந்த 2ஐயும் செய்யணும். ஒன்று செய்துட்டு ஒன்று செய்யாமல் வந்துடக்கூடாது. மௌனமாக இருந்துட்டு ஆர்ப்பரிக்காமல் போயிடக்கூடாது, துதிச்சுட்டு மௌனமாக இராமல் போயிடக்கூடாது. அதனால் இந்த 2ஐயும் ஞாபகம் வச்சு நம்ம செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ போன்ற கோட்டைகள் வந்தாலும் தகர்த்து போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.